வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நான் உங்க ஜான் பேசுறேன். என்னோட நேம் ஜான் தான். இனிமேல் நீங்க கமல ஜான்னு என்னை கூப்பிடலாம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னங்க இது, தமிழ்நாடையே அடிச்சு தூக்கிடும் போல இருக்கு கேரளா. மற்ற எல்லா மாநிலங்களுடைய மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தூக்கி கேரளா சாப்பிட்டு போல இருக்கு. இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு காதலனா ஒரு காதலி கருணே இல்லாம கொலை பண்ணி சாகடிச்சு. அடுத்தது பாருங்க, இப்ப ஒரே பையன், ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரே பையன் பணம் கொடுக்கல அப்படிங்கிறது. 23 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. ஒரே குடும்பத்துல 6 பேரை கொண்டு இருக்கான் பாருங்க. 6 பேரை கொண்டு இருக்கான். என்ன ஒரு ஈவு இறக்கம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு சைக்கோ நான் பார்த்ததே கிடையாதுங்க. அது எப்படி கொண்டிருக்கான், அது எதனால கொன்னா, என்ன ஒரு மோட்டிவேஷன், எதனால இவ்வளவு தூரம் 5 பேரை தொடர்ந்து வீட்டுல உள்ளவங்கள, அதுவும் நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்மளை கொல்ல தோணுமா? நம்மளை நீங்களே சொல்லுங்க. வீட்டுல உள்ளவங்கள நம்ம ஒரு சின்னதா சண்டை போடலாம், அடிக்கலாம். வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரையும் ஒரு 6 பேரை கொல்ல நம்மளுக்கு தோணுமா? அந்த மாதிரி ஒரு சைக்கோ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 1ஆம் நம்பர் சைக்கோங்க இவன் எப்படி எதனால இந்த 5 பேரை கொன்னான்? 6 பேர் மொத்தம், அதுல ஒருத்தர் தப்பிச்சிட்டாங்க. இந்த 5 பேர்ல அவன் எதனால கொன்னான், அவங்க எப்படி இறந்தாங்க, இதோட பின்விளைவு என்ன அப்படிங்கிறத முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பொறுமையா இருந்து பாருங்க. வாங்க வீடியோல போலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய பயங்கர ஃபேமஸான திருவேன்றம் ஊர்ல, அதாவது பெருமலை என்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் இது நடந்திருக்கு. இந்த கொலை 6 கொலையும் நடந்திருக்கு. இந்த திருவேன்றம்ல பெருமலை என்ற ஊர்ல ரஹீம் ஷமி அப்படின்னு இருவர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான் அவங்க 2 பேருமே. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையனோட பேரு அஃபன். நம்ம தேடிட்டு இருக்க பெரிய சம்பவத்தை பண்ண ஒரே பையன் அஃபன் அப்படிங்கிற இந்த பையன் மட்டும்தான். இவன் எத்தனை பேரை கொண்டிருக்கான்னு மட்டும் பாருங்க. 5-6 பேரை அடிச்சு கொண்டிருக்கா. அதுல ஒருத்தவங்க தப்பிச்சிருக்காங்க. 2 பசங்க. அந்த 2 பசங்கள்ல அஃபன்ன்றவன் ஃபர்ஸ்ட் பையன், 2வது ஒரு பையன் இருக்கான். அவன் 9th ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். இந்த அஃபன்ற பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே, கொரோனாவுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வெளிநாட்டுல அழைச்சிட்டு போய் இந்த பையனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அந்த ஒரு வேலையை கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம் வந்ததுனால சரியான வேலை இல்லாத காரணத்தினால இந்த பையன் மறுபடியும் கேரளாவுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கான். அந்த சுச்சுவேஷன்ல இவன் திரும்ப இங்க ஊர்லயே இருந்திருக்கா. கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இந்த பையன் இருந்திருக்காங்க. இது நிறைய பேர் வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாம இவனுக்கு ஒரு லவ்வர்ஸ் கூட இருக்காங்க, காதலி. அவங்கள இவங்களுக்கு லவ் பண்றது, வெளில போறது வர்றது, ஹிமாலயன் பைக் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பையன் வீட்டுல ஹிமாலயன் பைக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லாதான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பையனை. இந்த பையனும் எந்த ஒரு வேலைக்கு அதிகமா போகாம ஊர்லயே சுத்திட்டு இந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருந்திருக்கான். இவனோட லவ்வர் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு சொந்தமா வாங்கி கொடுத்துருக்காங்க. பாத்துக்குங்க. இந்த பையன் அந்த பொண்ணு அது நம்ம தப்பு நம்ம நடந்தது என்னன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மதிப்புல ஒரு விலை மதிப்புக்குரிய ஒரு வீடை வாங்கி கொடுத்துருக்கான் கேரளால. அந்த வீடை வாங்கி கொடுத்தது இவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இது என்ன கல்யாணமே பண்ணல, இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கான், யாருதான் ஏத்துப்பாங்க? உங்க அப்பா அம்மா, நம்ம அப்பா அம்மா ஏத்துக்குவாங்களா? கல்யாணம் பண்ணிட்டு இருக்கப்ப யாராவது ஒருத்த இந்த மாதிரி லவ் பண்ற பொண்ணுக்கு வீடு வாங்கி கொடுத்தா யாராவது ஏத்துக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த பையன் அந்த பொண்ணுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கான். அது பெற்றோர்களும் பிடிக்காம சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாத்தையுமே போய் கேஷ் கேட்டிருக்கான். வீட்டுல பிசினஸ் பண்ணா என்ன, வீட்டை தான் போய் கேட்பாங்க எல்லாரும். இவன் சம்பாரிச்சு இவன் வச்சிருந்தாக்கா அதுல இருந்து பண்ண முடியும். இவன் தான் இப்போ ஊரை சுத்தி இருந்திருக்கானே, அதனால இவன்கிட்ட கேஷும் இல்லை, ஒன்றும் இல்லை. போய் வீட்டை பணமா கேட்டு இருந்திருக்கான். வீட்டுல யாருமே கொடுக்கல. ரொம்ப தகாத வார்த்தையில பேசியிருந்திருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இவன் கெஞ்சி பார்த்திருக்கான். அதுவும் இல்லாம இவங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்கள பத்திரமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காரு. அவர் பணம் அனுப்பி என்ன வரவு செலவு எல்லாம் பாக்குறது வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன் போய் வீட்டுல கேட்டதுனால கொடுக்கல. அவங்களோட சித்தப்பா, இந்த பையனோட அஃபண்டரோட சித்தப்பா, சித்தி, பாட்டி எல்லாம் அவங்க வேற ஊர்ல இருந்திருக்காங்க. அந்த ஊர்ல போய் கேட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் கொடுக்கவே இல்லை. உடனே பையன் என்ன பண்ணிருக்கானாக்கா, கடையில போயிட்டு சுத்தியில் வாங்கியிருக்காங்க. சுத்தியில வாங்கி போய் அவங்க சித்தப்பாட்ட போய் கேட்கிறப்ப ஏதோ வாக்குவாதம் ஆகி அவங்க சித்தப்பா சித்தி 2 பேருமே அடிச்சு கொண்டுட்டான். அடுத்தது அவங்க பாட்டி அடிச்சு கொண்டுட்டான். 3 ஆயிடுச்சு. அதை விட்டுட்டு நேரம்
போதையில இருந்தானா என்னன்னு எனக்கு சரியா அதோட இது தெரியல, விவரம். போதையில தான் இதை பண்ணிருக்க முடியும். ஏன்னா இவ்வளவு சைக்கோவா 6 பேரை வீட்டில் உள்ளவங்களை கொல்லவே முடியாது. நேர போனை போட்டு அவன் காதலிக்கு போனை போட்டிருக்கான், இந்த மாதிரி நான் அவனை பார்க்கணும் வா அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல போய் டைரக்டா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்கான், அஃபன்கிற வீட்டுக்கு போயிருந்திருக்கான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி கொலையை பண்ணிட்டு இவன் அங்க போறதே தெரியவே இல்லை. நேர வீட்டுக்கு போனோடனே வீட்டுல அவங்க அம்மாவும் தம்பி இருந்திருக்காங்க. அவங்க தம்பியை போய் என்ன பண்ணிருக்கான்னு அடிச்சு சுத்தியில அடிச்சு அந்த பையன் ஸ்பாட் அவுட் ஆயிட்டான். அடுத்து அவங்க அம்மாவே அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு அவங்க அம்மா வந்து மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க, கேன்சர் பேஷண்ட். இத்தனைக்கும் அவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சு அவங்க அம்மாவை விட்டுட்டு நேரம் மாடிக்கு போய் அவன் ஒய்ஃப் கூட ஏதோ வாக்குவாதம் ஆகி இது ஏதோ பிரச்சனை ஆகி இவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருமா அப்படின்னு என்ன மைண்ட்ல இருந்தான்னு தெரியல அந்த சைக்கோ. அவன் லவ் பண்ற பொண்ணையும் அடிச்சு மண்டே பொழந்துட்டாங்க. பொழந்து அவனே ஸ்பாட் அவுட். இங்க 2 பேரு, அது இல்லாம அவங்க சித்தப்பா வீட்டுல 2 பேரு, 4 ஆச்சா. அது இல்லாம பாட்டி ஒருத்தவங்க 5 கொலை, அவங்க அம்மா ஒருத்தவங்க 6 பேரை வந்துட்டு ஸ்பாட்ல கொண்டுட்டாங்க. அடுத்தடுத்த நிமிஷத்துல கொண்டுருக்காங்க. கொண்டுட்டு திரும்ப வரப்ப என்னாச்சுனாக்கா அவன் வந்துட்டு அவங்க அம்மா பார்க்கவே இல்லை, அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டானாக்கா கொன்னுட்டு அங்க உள்ள கேஸ் சிலிண்டர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவனும் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான். அதாவது பிரியாணியில வந்து ஏதோ ஒரு பாய்சனை கலந்து பையன் இத்தனை பேரை கொண்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு அந்த பாய்சனோடய சாப்பிட்டு பையன் வந்து ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். மண்டி அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்க உள்ள பக்கத்துல இருக்கிற வெஞ்சரமண்டிக்கு பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த பையன் வந்து போய் சொல்லியிருந்திருக்கான், இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும், இந்த மாதிரி நான் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கொண்டுட்டேன், இந்த மாதிரி அப்படி கொண்டுட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கான். என்ன விஷயங்கிறத இவன் சொல்லவே இல்லை. எல்லாரையும் கொண்டுட்டு இவன் நேரம் போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிட்டு நானும் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருந்திருக்கான். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அங்க போய் பார்த்தாக்கா அவங்க அம்மா உயிருக்கு போராடிடுங்க. அவங்கள அழைச்சு கொண்ட ஒரு கேன்சர் பேஷண்ட்னால அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அடுத்து எல்லாரையும் பார்த்தாக்கா எல்லாருமே இறந்துட்டாங்க. 4 பேர் இறந்துட்டாங்க, 5 பேர் இறந்துருக்காங்க. 5 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் ஷமி அப்படிங்கிறவங்க மட்டும் தப்பிச்சிருக்காங்க. ஷமி அப்படிங்கிறவங்க மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அந்த கொலையிலேருந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க என்ன இன்னும் அவங்க பொழைக்கல, ஆனா அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா இந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதோட இவன் வந்து கொஞ்சம் உயிருக்கு இதா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கான். அந்த பாய்சன் சாப்பிட்டதுனால இவன் உயிர் அவ்வளவு கொஞ்சம் அளவாக காப்பாற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் ஆக ஆக என்ன ஆகுதுனாக்கா இப்ப வந்து அவனுக்கு வந்துட்டு அவனை வச்சு எல்லா போலீஸ்காரங்க எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணா எதனால இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை வச்சு டீட்டெயில்ஸ் எடுத்துருக்காங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி கேரளாவில் வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு பாருங்க ஒரே குடும்பத்துல 6 பேரை போட்டு தள்ளியிருக்கான் பாருங்க. உண்மையிலே அவங்க உள்ள கேரளாவில் இருக்கவங்க என்ன எப்படி இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியவே இல்லை. ஒருத்தரை கொல்லலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அதுக்கு தகுந்த சுத்தியில் கடையில போய் சுத்தியில் வாங்கி இருந்திருக்கான். அதோட சுத்தியில் உள்ள கடைக்காரங்க எல்லாருமே அதுக்கு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸோட அந்த என்கொயரியில வந்து சொல்லியிருந்திருக்காங்க, இந்த பையன் தான் வந்து வாங்கினாப்ல இவ்வளவு பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுத்தியில் வாங்கினதெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி ஒரு கொலையாளியை பாருங்க, சைக்கோத்தனமா காதலிக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தவன் காதலி எதனால கொண்டிருக்கான் பாருங்க. வீடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல வந்து பணத்தை கேட்டு இந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமான 6 பேரையும் 9வது படிக்கிற பையங்க அவன். அந்த பையன் பாருங்க, அவனை சின்ன பையன், அவனை போய் அடிச்சு கொண்டிருக்காங்க, மண்டையில அடிச்சு சுத்தியில அடிச்சு கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க. போக போக பாத்தீங்கன்னாக்கா மனுஷனோட மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்கும்னு நம்மளால கணிக்கவே முடியாது போல இருக்கு. இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த பார்ட் 2ல பார்ப்போம். இந்த பையன் எதனால கொன்னா அப்படிங்கிறது இன்னும் அடுத்த பார்ட் 2ல பார்க்கலாம்.